சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஆராதனை வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளுக்காக, அவர் நமக்கு பாராட்டிய நம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய கிருபையை, இரக்கத்தை நமக்கு அளவில்லாமல் தந்து நம்மை வழி நடத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். இந்த மகிமையின் ஆண்டிலே ஆண்டவர் நம் மூலமாக மகிமைப்படுவாராக, நம்மை அவர் மகிமைப்படுத்துவாராக. எத்தனை பேரை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்து அவர் நம்மை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தும்படியாய் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். 138 சங்கீதம் 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 138 சங்கீதம் 2 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய மேன்மையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். அந்த வார்த்தையிலே நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த வார்த்தை இனிமையானது என்பதை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டியாக நம்மை நடத்துகிறதா இருக்கிறது என்பதை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருந்தால் நம்ம அசைக்கப்படுவதில்லை என்பதை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் ஜெயம் எடுக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் நாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன என்று இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் 5 அதிகாரம், உபாகமம் 5 அதிகாரம் 33 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். உபாகமம் 5:33, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாம் நடக்க கடவீர்கள். 6 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். 6 அதிகாரம் 3 வசனம், இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினதான பக்தனாகிய மோசே, இந்த மோசே ஆண்டவரிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரமாணங்களை பெற்றுக்கொண்டார். தேவ ஜனங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அவர்கள் நடக்க வேண்டியதான பாதைகள் என்ன, அவர்கள் கை கொள்ள வேண்டியதான பிரமாணங்கள் என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய நியமங்கள் என்ன என்பதை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பக்தனாகிய மோசேயின் இடத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் வெளிப்படுத்தின எல்லாவற்றையும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார், அவர்களை கை கொள்ளும்படி வலியுறுத்தினார். இப்பொழுது மோசே எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வருகிறது. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொன்ன பொழுது தன்னுடைய இறுதி வார்த்தைகளாக மோசே மறுபடியுமாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பேசினதான வார்த்தைகள் அடங்கியதுதான் உபாகமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் நினைவுபடுத்துகிறதான நினைவூட்டுதலின் புஸ்தகமாக உபாகமம் புஸ்தகம் காணப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் அன்புள்ளவர். நம்முடைய தேவனை போல அன்புள்ளவர் யாரும் கிடையவே கிடையாது. என் ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டிய காரியங்களை, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை, நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்களை அவர் மறுபடியும் மறுபடியும் உணர்த்துகிற தேவனாக, மறுபடியும் மறுபடியும் நமக்கு கற்றுத்தருகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ ஜனமே, நம்மிடத்திலே சொல்லிவிட்டு அவர் விட்டு விடுகிறவர் அல்ல, நாம் அதை செய்யும்படியாக நமக்கு அவர் நினைப்பூட்டுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். எனவே பக்தனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஏற்கனவே ஆண்டவர் சொன்னதான காரியங்களை மறுபடியும் நினைவுபடுத்தி அதிநிமித்தம் உண்டாகிறதான ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுகிறார். நாம் வாசித்த அந்த வசனத்தில் உபாகமம் 5:33 நாம் வாசிக்கிறோம், நீ பிழைத்திருக்கும்படி, நீ சுகித்திருக்கும்படி, அது மாத்திரமல்ல நீ நன்றாயிருக்கும்படி, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீ நன்றாயிருக்கும்படி, நீ விருத்தி அடைவதற்கு, அது மாத்திரமல்ல உன் வாழ்க்கையிலே நீ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு, நீடித்த நாட்களாயிருப்பதற்கு என்று அங்கே பக்தனாகிய மோசே 5 ஆசீர்வாதங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீ பிழைத்திருப்பதற்காக, இரண்டாவதாக நீ சுகித்திருப்பதற்காக, மூன்றாவதாக நீ நன்றாயிருப்பதற்காக, நான்காவதாக நீ விருத்தி அடைவதற்காக, ஐந்தாவதாக நீ நீடித்த நாட்களாயிருப்பதற்காக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கட்டளைகளை, வார்த்தைகளை, நியமங்களை, பிரமாணங்களை நமக்கு கற்றுத் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பிழைத்திருக்க வேண்டும். வேதம் விதமாய் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? உயிர்ப்பித்திருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் பிழைத்திருக்கும்படியாக. ஆண்டவராகிய தேவன் ஆதாமை பார்த்து நீ விதமாய் சொன்னார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று. அவனுடைய வாழ்க்கையிலே மீறுதலின் நிமித்தமாக, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரமாணத்தை மீறினது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே மரணம் உண்டாயிற்று. அவருடைய வாழ்க்கையில என்ன உண்டாயிற்று? மரணம் உண்டாயிற்று. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ நித்திய ஜீவன். அவருடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நித்திய ஜீவனாயிருக்கிறது.
இப்ப ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்களை எதற்காய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு நாம் ஜீவனை அடையும்படியாய் கர்த்தர் பிரமாணங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துகிற நேரத்தில், அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உபாகமம் 6:3 விதமாக எழுதி இருக்கிறது, நீ செவி கொடுத்து, நீ என்ன செய்து? செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அப்படின்னா ரொம்ப கவனமாயிரு என்ற அர்த்தம். அல்லேலூயா. முதல்ல செவி கொடுக்க வேண்டும், அதன் பின்பு அதை செய்வதற்கு நாம் கவனமாயிருக்க வேண்டும். செய்வதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாயிருக்க வேண்டும். அவ்விதமாய் நாம் செய்யும் பொழுது, கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு என்னதை தருகிறவராக இருக்கிறார்? ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஒரு பெரிய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விக்கிரகாராதனைக்காரர், சூனியக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் என்ன செய்வார்கள்? பங்கடைவார்கள். அப்போ நித்திய மரணம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த நித்திய மரணத்திற்கு நாம் போகக்கூடாது என்று நாம் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நியமங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நம் பிழைத்திருக்கும்படியாய். அது மாத்திரமல்ல, நாம் சுகித்திருக்க வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுகமாயிருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? சுகமாயிருக்க வேண்டும். 3 யோவான் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்கு என்ன செய்துகிறேன்? வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரமனைகளுக்குள்ளே என்ன இருப்பதாக? சுகமும் இருப்பதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகமாயிருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பிழைத்திருக்க வேண்டும், மரணத்திற்கு தப்புவிக்கப்பட வேண்டும், ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். நல்லா சொல்லுங்களேன், நீங்க நல்லா இருக்கணும். இன்னொரு தடவை நல்லா சிரிச்சுட்டு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நாம எப்படி இருக்க வேண்டும்? நன்றாயிருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை நன்றாயிருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், நன்றாயிருக்கும்படியாய் விரும்புகிறார். வேதம் விதமாய் சொல்லுகிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை எப்படி வைப்பாராம்? மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நன்றாயிருக்கிறதுக்காய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 14ஆம் வசனம் சொல்கிறது, நீ கீழாகாமல் என்ன ஆவாய்? மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். நீங்கள் என்ன அடைய வேண்டும்? விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெருக வேண்டும். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு என்ன செய்வாயாக? சில பேருக்கு யோசிக்கிறாங்க, அப்படின்னா சேரு பத்தாதுன்னு. அந்த பெருக்கம் அல்ல நம்ம வாழ்க்கையில. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்க்கிற இடத்தை எல்லாம் உனக்கு தருவேன் என்றார். கண் பார்க்கிற திசையெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீ எந்த மட்டும் நடந்து திரிகிறியோ, நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு என்ன செய்திருந்தவா? எத்தனை பேர் அதை தருவார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பெருக்கத்தை தருகிற நல்ல தேவனாயிருக்கிறார். உபாகமம்
முதலாம் அதிகாரம் 11 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். உபாகம் 1:11 சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை என்ன செய்வார். என் ஆண்டவராகிய தேவன் நம்மை பெருகமடைய பண்ண வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் தீர்க்காயுசாக நீடித்த நாட்களாய் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் பூரண ஆயுசுடையவர்களாய், தீர்க்காயுசுடையவர்களாய் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை வைக்க விரும்புகிறார். இதையெல்லாம் பெறுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், பக்தனாகிய மோசேயின் மூலமாய் அவர் உங்களுக்கு சொன்னபடியே செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொன்னபடி என்ன செய்யுங்கள்? செய்யுங்கள். இதை சொல்லி மோசே ஒரு 5 காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் சுகித்திருக்கும்படி, நீங்கள் நன்றாயிருக்கும்படி, நீங்கள் விருத்தி அடையும்படி, நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி வேதத்திலே பக்தனாகிய மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு 5 ஆலோசனைகளை சுருக்கமாய் சொல்லி நேரம் அனுமதிப்பதை போல சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 232வது பக்கத்தில் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொண்டீர்களா? எடுத்துக்கொண்ட அந்த பகுதியில் அங்கே பக்தனாகிய மோசே 5 காரியங்களை சொல்லுகிறார். 12 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 12 வசனம் உபாகமம் 6:12, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. முதல் கட்டளை, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பிழைத்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நன்றாயிருக்கும்படி, நீங்கள் பெருகும்படி, நீங்கள் நீடித்த நாட்களாய் பிழைத்திருக்கும்படி முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் செய்த நன்மையை மறவாதே. கர்த்தர் செய்த நன்மை என்ன செய்யாத? மறவாத. முதல் பிரமாணம் அதுதான். சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார், 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதே? மறவாதே. என்னை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார், நீ அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாதே? மறந்துடாத. நம்ம வாழ்க்கையில பல நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். தேவன் செய்த நன்மைகளை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். பக்தன் நிவேதமாய் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் என்றைக்கோ நிர்மூலமாய் போயிருப்போம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் என்றைக்கே நாம் அழிந்து போயிருப்போம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் வைத்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். பல காரியங்களில் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். மன்னிக்கவும், அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். என்ன அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். என்ன அடிமைத்தனம் இருந்தது? பயம். என்ன அடிமைத்தனம் இருந்தது? பயம் நமக்கு அடிமைத்தனமாயிருந்தது. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருந்த நம்மை, பலவிதமான பயத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் மாற்றி நமக்குள்ளே ஒரு தைரியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன தைரியம்? அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார்.
அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனையோ பயத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கினீரே என்று ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்முடைய பயத்தில் இருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். பயத்திற்கு அடிமைகளாயிருந்தோ, பாவம் செய்கிற ஆத்மா பாவத்துக்கு எப்படி இருக்கிறது? அடிமையாயிருக்கிறது. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். உன் அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்தாரா? மன்னித்தார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என் தேவன் மன்னித்திருக்கிறார். என் அக்கிரமங்களை எல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறார். 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறதான நேரத்தில், எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்ன செய்யாதிருக்கிறாரோ, எண்ணாதிருக்கிறாரோ, அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? பாக்கியவானாயிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய மீறுதல்களை எண்ணாமலும் நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைவு கூறாமலும் அவர் இருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 32:1-2 32ஆம் சங்கீதம் 1-2 வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். கர்த்தர் எவனுடைய பாவங்களை அவர் நினையாதிருக்கிறாரோ, அக்கிரமங்களை கர்த்தர் மூடி இருக்கிறாரோ, அவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் எண்ணி அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1வது நாள் முதல் இந்த மார்ச் மாதம் 29வது நாள் வரை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை சுற்றி பாருங்கள், எத்தனை தீமைகள் நடந்திருக்கிறது. சுற்றி பாருங்கள், எத்தனை பொல்லாப்புகள் நடந்திருக்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார் என்று விசுவாசிகள் மட்டும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. 2வது சொல்லுகிறார், அதனுடைய 14ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய உபாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. 2வது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய தேவனை மட்டும் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், வேற எந்த காரியத்தையும் பின்பற்றக்கூடாது. உற்சாகமாலையிலேயே சொல்லலாமா? நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேகர் அவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அநேகர் அவர்களுக்கு எப்படி இருக்கிறாங்க? முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நடந்தேன், இவங்களை பார்த்து நடந்தேன், அப்படி நடந்தேன், இப்படி நடந்தேன். அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறார், நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவரை மட்டும் பின்பற்றினால் அவர் நேர் வழியாய் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவருக்கு பின்னால போனா நேர் வழியாய் நடத்துவார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனை போல அவர்களும் வழி தப்புவது மாத்திரமல்ல, நம்மையும் வழி தப்பி விடுகிறவர்களாயிருக்கிறார்கள். எனவே தேவனை விட்டுவிட்டு எந்த மனுஷனையும் நாம் என்ன செய்து விடக்கூடாது? பின்பற்றி விடக்கூடாது. நல்ல நட்சத்திரத்தை கண்டதான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்னாலேயே போய் கொண்டிருக்கிறார்கள். வழிகாட்டுகிற நட்சத்திரம் அவர்களை நேர் வழியாய் நடத்தி சென்றது. குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது சுயமாய் ஒரு எண்ணம் எடுத்தார்கள். இது அரண்மனை அல்லவா, இங்கதானே ராஜா இருப்பார். இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், சுய தீர்மானமாய் பின்பற்றுகிறது அந்நிய தேவனை பின்பற்றுவதற்கு சமமாயிருக்கிறது. வேதத்திலே வேதமாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் விதமாய் வாசிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் எப்படி இருக்குமோ உத்தமம். அதுதான் உத்தமமாயிருக்கிறது. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனோம்னா அதுதான் அந்நிய தேவனை பின்பற்றுவது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையிலே
தேவன் காட்டுகிற பாதையிலே நேர்வழியாய் நடந்தால் கர்த்தனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவனை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லவே இல்லை. 32:8 சங்கீதத்திலே வாசிக்கிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன செய்வேன். அவர் வழியை காட்டுகிறவராயிருக்கிறார். அவர் வழியை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, ஏசாயா 45:2 வாசிக்கிறோம், அவர் நமக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன ஆக்கிடுவேன், செவையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 24 48 வாசிக்கிறோம், அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் ஆண்டவராகிய தேவன் போதிக்கிறவராயிருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு முன்னே போகிறவராயிருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் என்னை நேர்வழியாய் நடத்துகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துவார். ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன செய்கிறவர், நடத்துகிறவர். இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்களா, அந்நியரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையில எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? வேதத்திலே பார்க்கிறோம், அழிவுக்கு போகிற வாசல் அது விசாலமாயிருக்கும், ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் நெடுக்கமா, இடுக்கமும் ஒடுக்கமுமாகத்தான் இருக்கும். இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கொஞ்சம் நெருக்கமான பாதை தான் கர்த்தருடைய பாதை என்பது, ஆனாலும் இதுதான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதை. இதுதான் நம்மை சத்தியத்தின் பாதையிலே கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பிழைத்திருக்கும்படி, நாம் சுகித்திருக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றாயிருக்கும்படி, நம்முடைய நாட்களிலே நாம் பெருக்கமடையும்படி, நாம் நித்திய ஜீவனுடையவர்களாய் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. எனவே இந்த காலவேளையில் ஒரு தீர்மானம் பண்ணும், ஆண்டவரே நான் உம்மையே பின்பற்றுவேன். ஆண்டவரே, ஒரு பக்தன் விதமாய் பாடினான், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு, எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். வழி தப்ப பண்ணுகிறதான சுய எண்ணங்கள், சுய தீர்மானங்கள், நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிற முடிவுகள். ஒரு நாள் தாவீது விதமாய் தனக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். 1 சாமுவேல் 27:1 விதமாய் வாசிக்கிறோம், பின்பு தாவீது, எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன், சவுலின் கையினால் மடிந்து போவேன். எனவே இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கு பெலிஸ்தர் தேசத்துக்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கல நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தார். உள்ளத்திலே எடுத்த தீர்மானம் என்ன? நான் தப்பிக்கொள்ள வேண்டும். சுய தீர்மானம். இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதை, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அது மேன்மையான அபிஷேகம். நம்முடைய சிரசின் மேல் கர்த்தர் நம்முடைய ராஜரீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாய் சொல்லுகிறார், 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த மேன்மையை விட்டு இந்த மேன்மையை விட்டு பொன்னுமா சன்னியாசினியமா பாடினதை போல மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சில பேர் வாழ்க்கையில நீங்கள் எடுத்த சுய தீர்மானங்கள், சில பேருடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்ததான சுய வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்திருக்க கூடாதபடி, சுகித்திருக்க கூடாதபடி, பெருக்கமடைய கூடாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த சுய முடிவு உன்னை குறுக பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ ஒருவேளை சொல்லலாம், ஐயா நான் அந்நிய தேவர்களை பின்பற்றல,
விக்கிரக ஆராதனைக்கு பின்னால போகல, நீ விக்கிரக ஆராதனைக்கு பின்னால போகல, உண்மைதான். அந்நிய தேவர்களை பின்பற்றவில்லை, உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் காட்டின பாதையை விட்டு விட்டு நீ வழி விலகி போவது, முரட்டாட்டம் பண்ணுவது, தேவனுக்கு விரோதமான கிரியை செய்வது, அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். எனவே உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கே மனம் திரும்பி தேவனுடைய பட்சமாய் வந்தால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிறோம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில பெருக்கம் இல்லை? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறது? நான் சுகித்திருப்பதற்கு பதிலாய் என் வாழ்க்கையில பல காரியங்கள் ஏன் நடைபெறுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் காட்டின பாதையிலே நடந்தால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் விதமாய் சொல்வார்கள், ஆண்டவர் கொடுத்ததான அவருடைய பரிபூரணமான சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. The perfect will of God. தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. இன்னும் சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா permissible will of God. தேவன் சில காரியங்களை அனுமதித்து விடுவார். தேவன் அனுமதிக்கிறதுனால தேவன் உன்னை அங்கீகரித்தார் என்ற அர்த்தம் அல்ல, எதிர்த்து நிற்கிறவராயிருப்பார். சில பேரோட கர்த்தருடைய ஆவியான பேசுறடைய ஆவியிலே உணர்கிறேன். இந்த காலை வேளையில மனம் திரும்பி கர்த்தருடைய பட்சமாய் திரும்பினால் மறுபடியும் உண்ட விளக்கு தண்டை கர்த்தர் மறுபடியும் எரிய பண்ணுவார். இல்லாவிட்டால் விளக்கு தண்டை எடுத்து விட்டார், ஆனால் உன் நிலைமை பரிதாபமாயிருக்கும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பு தேவ ஜனமே, பிழையாம் ஆண்டு விடுதலை கேட்கிறான். பாலா கால அனுப்பி சொல்லுகிறான், உன்னை நான் கனம் பண்ணுவேன், நீ வந்து இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். பிழையாம் போகிறான். ஆண்டு விடுதலை கேட்டுட்டு வாரம்பா, அவர்கிட்ட கேட்காம நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆண்டு விடுதலை கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ அவனோட போகாதே, நீ அந்த மனுஷனோட போக வேண்டாம். போய் சொல்றான், இந்த உங்களோட வரமாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனால் திரும்பவும் அதிலும் அதிக கனமுள்ளவர்கள், அதிலும் அதிகமான கனத்தை பெற்றவர்கள் வந்த பொழுது அவன் மறுபடியும் போய் கேட்கிறான். என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரரும் அல்ல, அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிறவர் அல்ல, அவர் சொன்னதை மாற்றுகிறவரும் அல்ல, அவர் சொன்னதை மாற்றுகிறவர் அல்ல. ஆண்டவர் மனிதனை போல மாறி மாறி பேசுகிறவர் அல்ல. எதை சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். சத்தியம் சத்தியம்தான், சத்தியம் ஒரு நாளும் மாறவே மாறாது. உச்சாமலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மாறி போகலாம் உலகத்துல, ஆனால் சத்தியம் ஒரு நாள் மாறவே மாறாது. பிழையாம் மறுபடியும் போய் கேட்கிறான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே போகலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, நீ போ. ஆனால் ஒன்னே ஒண்ணு, நான் சொல்றது மட்டும்தான் சொல்லணும், வேற ஒன்னையும் சொல்லக்கூடாது. பிழையாம் புறப்பட்டு போகிறதான நேரத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஒருவேளை பிழையாமை போல நீங்க சொல்லலாம், ஐயா நான் கேட்டுட்டு தானே வந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, கேட்ட, ஆனா நான் உன்னை போகாதன்னு சொன்ன இடத்தை திரும்பவும் கேட்டதுனால நான் உனக்கு அனுமதி தந்திருக்கிறேன். It should not be our permissible will of God. தேவன் அனுமதித்ததான, தேவன் அனுமதித்த சித்தம் அல்ல, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இஸ்ரவேலே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உபாகமம் 33:29 இப்படி வாசிக்கிறோம், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? என் ஆண்டவராகிய தேவன் உங்களை விலையேற பெற்றவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில விலையேறப்பட்ட ஜனங்களாய் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய தீர்மானம், நம்முடைய சுய நோக்கம், நம்முடைய சுய விருப்பம் அனைத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைந்தேன், என் சுயத்தை நான் சிலுவையில் அறைந்தேன். அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமானால் கர்த்தர் வழி நடத்துவார். பிழையாமுடைய ஆசை என்ன தெரியுமா இருந்துச்சு? நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக என்று சொன்னார். நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக என்று சொன்னார். ஆனால் அவர் நீதிமான் மரித்தது போல மரிக்கவில்லை, பட்டய கருக்கினாலே வெட்டி கொலை செய்யப்பட்டான். காரணம் என்ன? தேவன் அனுமதியாத காரியத்தை செய்தபடியினாலே. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து, நீங்கள் பிழைத்து
நீங்கள் சுகித்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நன்றாயிருந்து நீங்கள் பெருக்கமடைந்து நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்தால் கர்த்தர் உங்களை பிழைத்திருக்க பண்ணுவார், நிலைத்திருக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சுகித்திருக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வாழ்நாளை பெருக பண்ணுவார். சுய தீர்மானத்தை மாத்திரம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை போதித்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடத்துகிற பாதையிலே நான் நடப்பேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றாதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் முடிந்தால் முழங்கால் படியிடலாம், முடியாத எளிமை இருப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கலாம். 5 காரியம் சொல்லுவதாய் சொன்னேன், 2 காரியத்திலேயே நேரம் முடிந்து விட்டது. ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். முடிந்தால் முழங்கால் படியிடலாம், முடியாத எளிமை இருப்போம். அப்படி ஆண்டவரை நோக்கி இந்த காலை வேளையிலே, ஏசப்பா, என் வாழ்க்கையில் நான் பிழைத்து நான் சுகித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் நன்றாயிருந்து என் வாழ்க்கையில நான் பெருக்கமடைந்து நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க விரும்புகிறீர். என் ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிற நல்ல கர்த்தர், சுகத்தை விரும்புகிற ஒரு நல்ல கர்த்தர். தன்னை நம்பி வந்ததான மருமகள் ரூத், அவளுடைய மாமியாகிய நகோமி இப்படி சொல்றா, நான் உனக்கு நன்மையானதை தேடாதிருப்பேனோ, நான் உனக்கு நன்மையானதை தேடாதிருப்பேனோ. நம்பி வந்தவளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்க அவரை நம்பினீங்கன்னா அவர் உங்களுக்கு நன்மையானதை தேட வல்லவர் ஆயிருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மையானதை தேடி தர வல்லவர் ஆயிருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியான மறுபடி சொல்லுகிறார், சுயம் அழிக்கப்படட்டும், சுய தீர்மானங்கள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீங்க காட்டுகிற பாதையிலே நான் செல்ல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வா, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வா, ஏகும் சுத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவா, இயேசு திருத்தி நடத்துவா, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நாம் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அவரை வழி நடத்துகிறவர். நான் செல்ல வேண்டிய பாதையை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீங்க காட்டுகிற பாதையில நான் நடப்பேன்ப்பா. என் சுய பாதை வேண்டாம், என் விருப்பம் எனக்குள்ள வேண்டாம். தாவீது சுயமாய் எடுத்த தீர்மானம் எல்லாவற்றையும் இழந்து போனார். பிழையாம் சுயமாய் எடுத்த தீர்மானம், உருவின பட்டயத்தோடு தேவதூதன் நின்றார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கமுள்ள தேவன், அவன் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே மறுபடியும் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வாழ்ந்து சுகித்து நன்றாயிருந்து பெருக்கமடைந்து தீர்க்காயுசாயிருக்க என் தேவன் விரும்புகிறார்.
அவர் செய்த நன்மைகளை மறக்காதிருங்கள். அவருடைய பாதையில செல்ல அங்க அர்ப்பணிக்கலாம். அப்படியே முடிந்த வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க பின்னால நான் வர்றேன் ஆண்டவர். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஒரு விசை கூட சபையார் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே சிலுவை பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். எல்லாம் சொல்லலாமா? பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இன்னும் ஒரு வயசு தீர்மானத்தோடு பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அன்பு தகப்பனே, நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பிழைத்து சுகித்து நன்றாயிருக்கும்படி, பெருக்கமடையும்படி, நாங்கள் தீர்க்காயுசாயிருக்கும்படி, நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் உங்களையே பின்பற்றுகிறவர்களாய் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிருபை எங்களோடு வழி நடத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதான கிருபை நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறுக்குசாலை கன்வென்ஷன் நடைபெறுகிறது கடைசி நாள். அதற்காக ஜெபியுங்கள், முடிந்தவர்கள் பங்கு பெறுங்கள். God bless you.